சார் விஜய் சேதுபதி சார், இதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எபிசோடே எங்களுக்கு வேணாம் சார். தயவுசெய்து லைவே போட்டு போயிடுங்க சார். 18+ கண்டென்ட்டாக இருந்தால் கூட நாங்கள் பார்த்துக்குறோம் சார். என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? இந்த பக்கம் ஒருத்தன் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறான், மார்க்கிங் பண்ணுறான், எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் 18+ கண்டென்ட்டாக நைட் ஆனால் வந்து விட்டுட்ருக்காங்க. 10 மணிக்கு மேலே போனால் இது பிக் பாஸ் ஷோவா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷோவா தெரியாமல் வந்து பார்த்துட்ருக்கோமா அப்படின்ற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கானுங்க. வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க. தயவுசெய்து இந்த ஷோவை வந்து பேன் பண்ணுங்கள், அவ்வளோ கேவலமாக ஆகிப்போச்சு இந்த ஷோ அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி பிக் பாஸை கழுவி கழுவி ஊற்றிட்டுருக்கானுங்க. சரி, அதை பற்றி ஏதாவது கேட்பாப்புல, அதை பற்றி ஏதாவது டிசிப்ளின் பற்றியாவது ஏதாவது பேசுவாப்புல அப்படின்னா, இவங்க என்னடானா எதுவுமே நடக்காத மாதிரி, உள்ள எல்லாமே கரெக்டாக நடக்கிற மாதிரி, ஏதோ ஒரு சில தவறுகள் மட்டும் நடந்த மாதிரி அதை பற்றி மட்டுமே பேசுகிறாங்க. சுவாமி, வெறுத்துட்டேன். இன்றைக்கி நான் எபிசோடை பார்த்து வெறுத்துட்டேன். என்ன மாதிரியே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறவேக்காடும் கம்ருதீனும் அப்படின்னு வேறு அவருக்கு ஒரு பட்டம் வைக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்ருதீனுக்கு முதல்ல டாஸ்க்கே என்னன்னு புரியுறதில்ல, மற்றவங்க பேசுகிறதும் புரியுறதில்ல, இந்த ஆளுக்கு பேச வர்றதில்ல. இவர் பேசுகிறாரு அப்படின்னா ரொட்டேஷனில் விட்டுட்டே இருப்பாப்புல. ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசினாக்கா அதுக்கு இன்னொரு டாப்பிக்கு அப்படின்னு சொல்லி தாவிட்டு போயிட்டே இருப்பாப்புல. நேற்றுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்துச்சுங்க. அதில் அவங்க அப்படி என்ன சொல்லிட்டாங்க, யாரும் குத்தாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நீங்கள் பார்க்காத போது குத்துனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்கப்படும். 3 பேர் அதே மாதிரி குத்தினாக்கா நீங்கள் வந்து ஆட்டத்தை விட்டு எலிமினேட் ஆகுவீங்க அப்படின்னு சொல்லி நோட்டில் வந்து போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டு ஒரு பக்கம் ஆதிரியை திட்டுறது, அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை திட்டுறது, ரம்யாவை பிடிச்சி கிளின்னு வந்து கிழிச்சிட்டாங்க. நீ எல்லாம் அப்பா அம்மானெலாம் வந்து சிம்பத்தியெல்லாம் க்ரியேட் பண்ணாத, நான் உனக்கு அண்ணனும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ற லெவலுக்கு அவங்க ஒரு பக்கம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஆதிரை, இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவெல்லாம் நீங்கள் வந்து மீனவரா அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து பேசிட்டாரு. எதுக்குயா இந்த வேலை? அதுக்கேற்ற மாதிரி விஜய் சேதுபதி இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதே அங்கே தான். என்ன தான் சார் உங்களுக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது அவரோட ஸ்டைலில் வந்து ஹேண்டில் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். சிறப்பாக ஹேண்டில் பண்ணார். என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு சுத்தலில் விட்டுட்டே இருக்கார். என்ன சொல்ல வர அப்படிங்கிறத நேரடியாக டைரெக்டாக சொல்லவே மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே, வாங்க விக்ரம், போய் ஸ்டோர் ரூம் போங்க, போயிட்டு அங்கே ஒரு புக் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விக்ரமை படிக்க வச்சு அது உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டு, சரி புரியலையா புரியுதா அப்படின்லாம் கேட்டதுக்கப்புறமும் புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப தப்பாகிடும் அப்படின்றதுனால கமருதீன் கிட்டே அந்த நோட்டை கொடுத்து படிக்க வச்சு, இப்போ என்னப்பா அவனுக்கு புரிஞ்சா இல்லையா, இப்போ யார் மேலே தப்பு, குத்துன அவங்க மேலே தப்பா, பார்க்காத உன் மேலே தப்பா அப்படின்னு கேள்வி கேட்டார். அது தரமாக வந்துருந்துச்சு. நீயே யூரின் போவியான், போகும்போது வந்து நீயே சொல்லுவியான், யார் வேணால் குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவியான், அப்புறம் நீ போயிட்டு வந்துட்டு யார் குத்துறது அப்படின்னு சொல்லி சண்டையும் போடுவியாம்மா, என்னம்மா உன் நியாயம்னு கேட்டது கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து கமருதீனுடைய தப்பை அவர் வந்து உணர்ந்து தான் தீரணும். ஏன்னா அதுதான் கேமு. அதுக்கப்புறம் சாரி சொல்கிறாப்புல. சாரி எல்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து, நீங்கள் உணர்ந்தால் போதும், நீங்கள் செஞ்ச தப்பை உணர்ந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. மறுபடியும் சாரி சொல்கிறார். நீங்கள் சாரிலாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இடைவேளைக்கு பிறகு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பாரு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க பாருங்கப்பா, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். இந்த மாதிரிலாம் நிஜமாக யாராலையும் முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன் அப்படின்னா வினோத், பாரு, கம்ருதீன் இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி போனதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ருதீனுக்கு வந்து வினோத் வந்து சொல்லிட்டு இருக்காரு, டே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காதரா, செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறத அவர் முன்னாடி ஒத்துக்கோடா. அதே மாதிரி நான் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் அவங்களாம் குத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல, ஆனால் குத்திட்டாங்க, ஸோ அதை என்னால் தாங்கிக்க முடியல, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறான்னா, நீ இடத்தோடனே காலில் உள்ள ட்ரை பண்ணுற, நீ பேசுகிறது ஒன்றுமே புரியாமல் போகுது, கரெக்டாக பேசு அப்படின்னு சொல்லி வினோத் வந்து கரெக்டாக சொல்லிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் பாரு வந்து பார்த்திங்கன்னா கம்ருதீன் கிட்ட பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இது வந்து ஃபேர் ப்ளே தான்டா, எந்த பிரச்சனையும் இல்லை, தப்பு இல்லை, அவங்க விளையாடினதில் தப்பே கிடையாது, நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, அதுக்கு இந்த மாதிரி நீ ஆன்சர் பண்ணு, இப்படி செய், இப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், பார்வதி இன்றைக்கி வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கமருதீனை பிடிச்சி திட்டினதுக்கப்புறம் பாரு அவர்கள் போய் கமருதீன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது ஃபேர் ப்ளே தான், இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், இது உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொன்ன பார்வதி நேத்திக்கு சொல்லியிருந்துருக்கணும். ஏன்னா நேத்திக்கு சுபிக்ஷாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு, அதே மாதிரி ரம்யாவை பிடிச்சி திட்டுன்னு திட்டிகிட்டு இருக்காரு, ஆதிரையை பிடிச்சி திட்டுன்னு வந்து திட்டிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறார், சில வார்த்தைகள் விடுறாரு, குரூப்பாக நீங்கள் விளையாடுறீங்க,
ஃபேவரட்டிசம் பார்க்குறீங்க, குரூப் கேமில் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள்லாம் விழும்போது பார்வதி பக்கம் உட்காந்துக்கிட்டு சைன்ஸ் அப் தட்டிகிட்டு இருக்காங்க. சைன்ஸ் அப் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நான் இப்போ தான் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன், அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக நான் பேசியிருக்கேன். பட் தப்புன்னு நம்ம சொல்லி தானே ஆகணும். அப்போ வந்து பார்வதி ஆமாம் குரூப்பிசம், ஆமாம் அப்படி தான் பண்ணுறாங்க, ஆமாம் அப்படி தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க ஏற்றி விட்டுட்டுருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அப்போயே கூப்பிட்டு மச்சான் அதான் பார்வதி நீங்கள் சொன்னீங்கன்னா கமருதீன் கேட்குறாங்கல்ல, அப்போ நீங்கள் கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கணும், இங்கே பாருப்பா தம்பி, இது வந்து கரெக்டான ப்ளே தான், நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ இதுக்கு இவ்வளோ கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது தப்பாக போயிடும், அமைதியாயிடுறா வெண்ணன்னு சொல்லியிருந்துருக்கணும். அங்கெல்லாம் விட்டுட்டு ஏற்றி விட்டுட்டு இன்றைக்கி விஜய் சேதுபதி திட்டினதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாரு அவர்கள் இந்த மாதிரி சொன்னது வந்து என்னமோ எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அண்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுது. அதே மாதிரி கடைசியாக பாரு வந்து பார்த்திங்கன்னா கமருதீனை பார்த்து கேட்குறாங்க, டேய் இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா, திருந்திடுவியா, ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் வந்து சிரிக்கிறாப்புல. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன போய் யாராவது புரிய வச்சிட முடியுமா, இல்லை எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கா என்ன அப்படின்ற மாதிரி கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிச்சாப்புல கமருதீன். இது ஃபஸ்ட்டு சம்பவம். கமருதீன் கிட்ட புக்கை கொடுத்து படிக்க வச்சு நீ தாண்டா தப்பு அப்படிங்கிறத புரிய வச்சுட்டாரு, ஓகேங்களா. ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை வந்து பண்ணி விட்டாப்புல அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு ஒரு குழப்புனாங்க பாரு, எப்பா சுவாமி இப்படியெல்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது இல்லையா. ஸோ அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் வந்து வருது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆடின டாஸ்கில் இண்டிவிஜுவலாக யாரும் கேம் ப்ளே பண்ணல, ஏதோ ஒரு புஷ்அப் வந்து இருந்துகிட்டே வந்து இருந்தது, அது யார் பண்ணது, யார் வந்து ரூல் பண்ணது, இவங்கெல்லாம் இந்த ரவுண்டில் வந்து எலிமினேட் ஆகணும், இவங்க உள்ளே இருக்கணும், இவங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது யார் அப்படின்னு சொல்லி கிளியரான கேள்வியாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வைக்கிறாப்புல. ஆனால் அதுக்கு உழப்புறாங்க அப்படி ஒரு உழப்பு. எஃப்ஜே எந்திரிச்சு என்ன சொல்கிறான் அப்படின்னா, பிக் பாஸை வந்து எப்படியாவது வந்து ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்றதுல மட்டும் உறுதியாக இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்கிறாப்புல. இன்னொரு பக்கம் வியானா எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் எல்லாருமே செயல்பட்டோம், எல்லாருமே டீமாக தான் இருந்தோம், எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, அந்த ஐடியாவை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கலை எந்திரிச்சு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சபரியும் கனியக்கா அவர்கள் தான் இந்த கேமையே ரூல் பண்ணாங்க, அவங்க எடுக்கிறது தான் எல்லா முடிவுகளும், அவங்க தான் தலைமையில் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே விசாரணை வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் அப்படி தான் விளையாடணும், இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அப்படி தான் விளையாடினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையவே கிடையாது. இவங்க விளையாடினது வந்து ஃபுல் ஆஃப் ஸ்ட்ராட்டர்ஜி. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டர்ஜியை பிளான் பண்ணது வந்து உண்மையாலுமே சபரிநாதன் அவர்களும் கனி அவர்களும் மட்டும்தான். இதை எக்ஸிக்யூட் பண்ணது கமருதீன், துஷார் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லிக்கிட்டே போனாலும் கூட இதனால் பயணம் அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அந்த டாஸ்கில் வெற்றி பெற்றது அவர் தான், ஓகேங்களா. ஆனால் இந்த டாஸ்கில் வெற்றி பெறணும்னு நினச்சது வந்து சபரிநாதன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெரிய ட்விஸ்ட்டே. ஸோ இவங்களுக்குள்ளே இவங்க வந்து பயங்கரமாக நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் ஸ்ட்ராங் பிளேயரு, இவங்கெல்லாம் வீக் பிளேயரு அப்படிங்கிற மாதிரி இவங்களே கன்வெர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லையா. இப்போ லாஸ்ட் சீசன்லாம் இதே மாதிரி ஒரு டாஸ்க் வந்து நடந்தது. நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருந்தது. நைட்டு 3 மணி வரையும் உட்காந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவ்வளோவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பண்ணியிருந்தாங்க. ஜாக்லின் ஒரு பக்கம், அந்த பக்கம் அன்ஷிதா, ஜாக்லின் அன்ஷிதா 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் ஒரே டீம், அவங்க பெண்கள் டீமில் வந்து இருக்காங்க. 2 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா முட்டி மோதிக்கிட்டு உச்சா போகாமல், ரெஸ்ட் ரூம் போகாமல், எதுவுமே பண்ணாமல், சாப்பிடாமல், தூங்காமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நானெல்லாம் பொம்மையை வைக்கவே மாட்டேன், நான் தான் வின் பண்ணணும், நீ வச்சா நான் வெளியே போய்ட்டுறேன் அப்படின்ற லெவலுக்கு உட்காந்து அவ்வளோ கிவ்வப்பாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா பஸர் அடித்து ஒரு 30 செகண்டுக்குள்ளே ஆட்டத்தையும் முடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட 18 பேர் விளையாடினாங்க. அவங்களே ஒழுங்காக டிசைன் பண்ணி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு வாரமெல்லாம் பத்திரிக்காது. பிக் பாஸ் வந்து அப்பப்போ பஸர் அடித்து ஒருத்தர் 2 பேர்னு சொல்லி எலிமினேட் பண்ணி தான் வெளியே அனுப்பிச்சிருப்பாப்புல. அந்த அளவுக்கு போயிருக்கும் மேட்ச் அப்படிங்கிறது. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக பிளான் பண்ணி ஓகே நீ முதல்ல போ, நீ வந்து 2வது போ அப்படிங்கிற மாதிரி, நீங்கள் உள்ளே போங்க நான் இப்படி வந்துடுறேன், இப்படி போங்க இப்படி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நிஜமாகவே பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணாமலாம் எக்ஸிக்யூட் பண்ணல, சரிங்களா. அதுக்கு தான் சபரிநாதன் அவர்கள் வந்து கமருதீனை வந்து சொல்லியிருப்பாப்புல,
சார் பிளான் பண்ணியிருந்தா நான் தானே சார் வெற்றி பெற்றுக்கணும். நானே தான் சார் எடுத்துகிட்டு போய் கமருதீனுடைய ஃபோட்டோவை வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விட்டுருப்பாப்புல. ஆனால் அந்த இடத்துலேருந்து கமருதீன் வந்து இன்னொரு வேலிடான பாயிண்ட்டை வச்சுருப்பாப்புல. சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நானும் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணேன், அதனால தான் சார் நான் வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு விஜய் சேதுபதி கரெக்டான செருப்படி கொடுத்துருப்பாப்புல. ஏன்னா அவர் ரொம்ப நேரமாக அந்த ஆன்சரை தேடிட்டே இருந்தார். எப்படிரா இதை கன்வே பண்ணுறது, எப்படிரா இவனுக்கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, பாருங்கள் கமருதீன் கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்கிறாப்புல. நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எல்லோரும் நாங்கள் விட்டு கொடுத்தோம், எல்லோரும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம், இந்தந்த ரவுண்டில் இவங்கெல்லாம் வந்து வெளியே போக போகிறாங்க, இவங்கெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக பிளான் பண்ணாங்க, அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னீங்க இல்லையா. ஆனால் வெற்றி பெற்றது கமருதீன். ஆனால் வெற்றி பெற்ற ஆள் என்ன சொல்கிறாரு, என்னுடைய உழைப்பால் தான் நான் வந்தேன், நான் தான் வந்து கஷ்டப்பட்டு ஜெயித்தேன், இவங்கெல்லாம் விட்டு கொடுத்ததுனால ஒன்றும் நான் ஜெயிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அதனால் இதுக்கப்புறமாவது மூளை இருந்தால் உங்களுடைய மூளையை யூஸ் பண்ணி தயவுசெய்து இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுங்கடா வெண்ணீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் வந்து சொல்லியிருந்தாப்புல விஜய் சேதுபதி. இதை விட செருப்பில் அடித்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. கரெக்டாக சொன்னாப்புல. இது 2வது சம்பவம். ஆனாலும் கனியக்காவையும் சபரிநாதன் அவர்களையும் கண்டிக்கவே இல்லை. ஏன் எதுக்கு? ஏன் சபரிநாதன் அப்படிங்கிறதுனால கண்டிக்க மாட்டிங்களா? அதே மாதிரி கனியக்கா அப்படின்றதுனால கண்டிக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு வருதுப்பா. உங்களுக்கு வருதா இல்லைன்னா எனக்கு தெரியாது. அடுத்ததாக இன்னொரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க, 3வது சம்பவம். அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இருமுகம் கொண்ட நபர் யார் இந்த வாரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது 3 பேர் பார்வடைய பேர் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 1 கெமி, 2 விக்ரம், 3வது வந்து பார்த்திங்கன்னா துஷார். ஓகேங்களா? ஸோ அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, சும்மாவே கத்துவாங்க, ஆனால் வந்து திடீர்னு வந்து அன்பாக பேசுகிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் இவங்க 2 ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பயமெல்லாம் இருக்குது, பயம் இல்லாத மாதிரி தன்னை வந்து காட்டிப்பாங்க, ஆனால் இவங்களுக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருப்பாங்க, சில நேரங்களில் பயப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் சொன்னாப்புல. அதே மாதிரி துஷார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் 9th ஸ்டாண்டர்டு அப்படி இப்படின்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அன்பை பொழிகிறாங்க, ஏன்னா ஏதோ லேபில் இருக்கக்கூடிய எலி மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன்லாம் சொல்லி பார்வதியை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. மேபி பார்வதி அவர்கள் வந்து டபுள் பேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கூட இருக்கலாம். ஏன்னா நேத்திக்கு ஒரு மாதிரி வந்து கமருதீன் கிட்ட வந்து சொன்னாங்க, இன்றைக்கி வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து சொன்னாங்க. எனக்கு அது வந்து புரியல. பட் எனி ஹவ், ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருக்குது, இந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது, அதை கரெக்டாக பண்ணுறாங்க. 2வது வந்து சபரிநாதனை வந்து நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஓகேங்களா? ஏன்னா சபரிநாதன் வந்து நடிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ எல்லாமே கோபம் எல்லாமே இருக்குது அவர் மனசுக்குள்ளே, ஆனாலும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு. அதனால் அவருக்கு 2 முகங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 2 பேரை வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் மீதி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ரம்யாவை சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, கலையை வந்து சபரி சொல்லியிருந்தாப்புல, அப்சராவை ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தாங்க, வினோத்தை சொன்னாங்க, எல்லாம் சொன்னாங்க. சரி இதுக்கு என்ன தான் சொல்யூஷன் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பார்த்தா என்னமே இல்லை. அதிக ஓட்டு வாங்கினது சபரி, 4 ஓட்டு அதிகபட்சமாக வாங்கியிருக்காரு, 3 ஓட்டு நம்மளுடைய பார்வதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே டாட்டா பாய் பாய் நாளைக்கு நான் சந்திக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டாப்புல. என்னையா ஷோ நடத்துகிறீங்க, என்ன நடத்துகிறீங்க புரியல எனக்கு. ஒரு டாஸ்க்கை ஆரம்பிச்சிங்க, சரி அதுக்கான விடைகள் வந்து வருது, அதை வந்து நீங்கள் என்ன சொல்லணும்? ஏதாவது ஒன்று சொல்லணும்ல மக்களுக்கு, இல்லை அட்லீஸ்ட் கண்டஸ்டன்களுக்காக ஏதாவது சொல்லணும்ல. ஓகே 4 ஓட்டு வந்து சபரிநாதனுக்கு, 3 ஓட்டு வந்து பார்வதிக்குன்னு கிளம்பினே இருக்க. எப்பா சாமி, எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் கண்டஸ்டண்ட்டுங்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கண்டென்ட்டு வாரி இறக்கிறாங்க, ஏங்க அடல்ட் கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்கங்க. ஓகேவா? புரியுதா? இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அந்த அளவுக்கு மோசமாக இறங்கி செய்கிறாங்க மக்கள்லாம், பசங்கள்லாம் இறங்கி செய்கிறாங்க. ஆனால் இந்த எடிட்டிங் டீம் பிரச்சனையா, இல்லை டைரக்ஷன் டீம் பிரச்சனையா, இல்லை ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்களே அவங்களுடைய பிரச்சனையான்னு எனக்கு தெரியல. எத்தனையோ விஷயங்களை வந்து விவாதம் பண்ணியிருக்கலாம். ஆதிரையோட விஷயத்தை சும்மா தட்டிட்டு போயிட்டாருங்க. ஆதிரை வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்லேருந்து எஃப்ஜேவுக்காக விளையாடிருக்காங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அது எவ்வளோ தவறான ஒரு விஷயம் தெரியுமா. ஆனால் அதை பற்றி இவங்க கேட்கவே கிடையாது. ஏங்க உங்களுக்காக உயிரை கொடுத்து விளையாடுறாங்க சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு, இருக்கிறதே 7 பேர் நீங்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படிங்க நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய எஃப்ஜேவுக்காக விளையாடலாம்? நீங்கள் அவங்களுடைய இதை எடுத்தீங்க, ஃபோட்டோ எடுத்தீங்க, சரி, ஆனால் ஏன் வச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கலாம்ல. அப்போ யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்களோ, அது யார் அந்த பிளானை சொன்னது யாருன்னு கேட்டிருக்கலாம், இப்படி கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அது அவங்களோட இது விட்டுருங்க, அவங்கள வந்து எடுக்கிறாங்க, எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் படுத்தியிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிச்சிட்டாரு. அடா போங்கடா, போங்கடா.
உங்களெல்லாம் நம்பி எனக்கு இன்னமும் இன்றைக்கி பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டு. நாளைக்கு ஏதோ வச்சு செய்வார் அப்படின்ற நம்பிக்கைலாம் எனக்கு வந்து சுத்தமாக கிடையவே கிடையாது. இது வேலைக்கே ஆகாது. விஜய் சேதுபதி மேலாம் எனக்கு வந்து கோவம் வரல. அண்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஆங்கர் தான். கொடுக்குற ஸ்கிரிப்டையும் வாக்கி டாக்கியில் என்ன வருது அப்படிங்கிறத கேட்டு பேசிட்டு போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஆங்கர் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸ்கிரிப்ட் எழுதுறது, என்னென்ன கேள்விகள் கேட்கணும், என்ன டாஸ்க் நீங்கள் வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய டைரக்ஷன் டீமுக்கு தான். அவங்க ஒழுங்காக ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒழுங்காக டைரக்ஷன் பண்ணணும். எங்கேயோ கோட்டை விட்றாங்க. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சத்தினா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.